Welcome to my channel AK's Bright. நாம் இந்த வீடியோல கேனோட யூசஸ் பத்தி பார்க்கலாம். கேனை யூஸ் பண்ணி பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்றதுன்ற பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி This video is sponsored by BuyMode shopping app. இந்த ஆப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் குக்கிங் எசென்சியல், ரெடி டு குக், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட், பேக்கரி, ஸ்நாக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்குள்ள போகலாம். கேன்னா முடியும், முடியுமா? கேன்னா முடியும், முடியுமா? ஸோ ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி இந்த ஸ்கேனை யூஸ் பண்றது ப்ரெசன்ட் டென்ஸ்ல அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கேன் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். ஃபர்ஸ்ட் கேன் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். ஐ கேன் என்னால் முடியும். we can எங்களால் முடியும். you can உன்னால் முடியும். they can அவர்களால் முடியும். he can அவனால் முடியும். she can அவளால் முடியும். it can அதனால் முடியும். இப்ப என்னால் இந்த 7 சப்ஜெக்ட்ல கேனை நான் யூஸ் பண்ணக்குள்ள அந்த சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி முடியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? என்ன ஐ கேன்னா என்னால முடியும், we கேன்னா எங்களால முடியும், you கேன்னா உன்னால முடியும், they கேன்னா அவர்களால முடியும், he கேன்னா அவனால முடியும், she கேன்னா அவளால முடியும், it கேன்னா அதனால முடியும். இப்ப இந்த 7 சப்ஜெக்ட்ல கேனை யூஸ் பண்ணக்குள்ள என்ன மீனிங் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இந்த ஃபார்முலால என்ன சொல்லியிருக்கோம்? கேன் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் verb. ஐ கேன் ரன். இப்ப நம்ம எப்படி சப்ஜெக்ட் இருக்குது, கேன் இருக்குது, வெர்ப் யூஸ் பண்றோம். அப்ப பாத்தீங்கன்னா அப்ப சப்ஜெக்ட் பிளஸ் கேன் பிளஸ் வெர்ப் அப்படிங்கக்குள்ள நான் அது ஃபர்ஸ்டுக்குள்ள என்னால முடியும் தான் சொன்னேன். ஆனா என்ன சென்டென்ஸ் முடியும், என்ன செயல் அங்க முடியும்ன்றப்ப நம்ம என்ன அங்க சேர்க்கணும்னா வெர்ப் சேர்க்கணும். ஓகேவா? ஐ கேன் ரன் என்னால என்ன பண்ண முடியும்? ஓட முடியும். அப்ப என்ன சொல்ல போறேன்? ஐ கேன் ரன். ஐ கேன் ரன் என்னால ஓட முடியும். he can run அவனால ஓட முடியும். she can run அவளால ஓட முடியும். it can run அதனால ஓட முடியும். we can run எங்களால ஓட முடியும். you can run உன்னால ஓட முடியும். they can run அவர்களால ஓட முடியும். ஸோ உன்னால ஒரு செயலை செய்ய முடியும்ன்றப்ப நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? கேன்ன்றதை யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் புரியுதுங்களா? இப்ப நார்மலா 7 சப்ஜெக்ட்ல அந்த கேனை யூஸ் பண்றதுக்கும் அந்த 7 சப்ஜெக்டோட நான் ஒரு செயலை செஞ்சு அந்த ஸ்கேன் யூஸ் பண்றதுக்கும் வித்தியாசம், டிஃபரன்ஸ் புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை மாதிரி தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஐ கேன் ரன், ஐ கேன் ஸ்விம், ஐ கேன் சிங், ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி நீங்களா மோர் தென் சென்டென்ஸ் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்பதான் நம்ம ஈஸியா இங்கிலீஷ் பேச முடியும். உன்னால ஒரு செயலை செய்ய முடியுமா? ஃபர்ஸ்ட் முடியும். உன்னால செயலை செய்ய முடியுமா ஒரு கொஸ்டினா நான் கேட்கிறேன். அப்ப அதுக்கு பாருங்க, கேன் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். கேன் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். நான் ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருப்பேன் இல்லையா? கேன் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். ஸோ அதை நம்ம இங்கேதான் யூஸ் பண்ண போறோம். ஸோ உன்னால ஒரு செயலை செய்ய முடியுமா அப்படின்னு நான் கொஸ்டினா கேட்கிறேன். நான் பாசிட்டிவ்ல கொஸ்டினா கேட்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா கேன் ஐ என்னால முடியுமா? கேன் ஹி அவனால முடியுமா? கேன் ஷி அவளால முடியுமா? கேன் இட் அதனால முடியுமா? கேன் யூ உன்னால முடியுமா? கேன் வி எங்களால முடியுமா? கேன் தே அவர்களால முடியுமா? அப்ப முடியுமா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த 7 சப்ஜெக்ட்ல முடியுமா, என்ன முடியுமா வெர்ப சேர்த்தாதான் அது சென்டென்ஸ் ஆகும், உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்ப நான் இப்ப இந்த 7 சப்ஜெக்ட்ல நான் என்ன கேட்டிருக்கேன்னா என்னால முடியுமா, என்ன செய்ய முடியுமா? அப்ப நீங்க அங்க வெர்ப சேர்க்கணும். என்னால ஓட முடியுமா, ஸ்விம் பண்ண முடியுமா, நெக்ஸ்ட் இங்கிலீஷ் பேச முடியுமா, ஏதாவது ஒரு வெர்ப நம்ம அதுல சேர்ந்தாதான் ஒரு கொஸ்டினா நம்ம கேட்க முடியும். பாருங்களேன், கேன் யூ ஸ்விம் உன்னால நீந்த முடியுமா? கேன் யூ ஸ்விம் உன்னால நீந்த முடியுமா? இப்ப அந்த வெர்ப சேர்த்தோம்னா அது சென்டென்ஸ் எப்படி ஆயிடுச்சு? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? உங்களால நீந்த முடியுமா? கேன் யூ ஸ்விம். கேன் ஹீ ரன் அவனால ஓட முடியுமா? கேன் ஹீ ரன் அவனால ஓட முடியுமா? கேன் யூ வெயிட் உன்னால காத்திருக்க முடியுமா? கேன் யூ வெயிட் உன்னால காத்திருக்க முடியுமா? கேன் குமார் பிளே குமாரால விளையாட முடியுமா? குமாரால
விளையாட முடியுமா? ஸோ இப்போ இந்த கேனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கொஷின்ஸ் கேட்கறது? இப்போ இதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? கேன் முடியும்ன்ற ஒரு செயலுக்கும் முடியுமான்ற ஒரு செயலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ கேனோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்ம கேனோட நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி பார்க்க. இப்போ இது எல்லாமே பாசிட்டிவா ஒரு கொஷினை எப்படி நம்ம கேட்கறது, எப்படி நம்ம வேர்பை யூஸ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வரும். பாய் உங்க கேஸ்.